வாசிப்போம். எபிரேயர். அதனால போன வாரத்துக்கு முன்னாடி வரோம் மோசேயினுடைய பெற்றோருடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். ஏன் அந்த பிள்ளைய பயத்தினால் ஒளிச்சு வைக்கவில்லை, விசுவாசத்தினால் ஏன் ஒளிச்சு வச்சாங்க? ஏன்னா அழகுன்னா என்ன அப்படின்றதெல்லாம் போன வாரத்துக்கு முன்னாடி வரோம் பார்த்தோம். அழகுள்ள குழந்தை என்று தெரிந்த அழகுன்னா என்ன? தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு இது ஒரு அழகுள்ள குழந்தை, பார்வை உள்ள குழந்தை என்பதை தேவன் கண்டார். அதனால இந்த குழந்தையை பார்க்கும்போது தெரியுது, இது பெருசா ஆனா தேவனுடைய திட்டத்தை தான் செய்ய போகுது அப்படின்றத அதான் சொன்னாங்க. விளையும் பயிர் எதுல தெரியும்? நிறைய பேர் சொல்றது, அது சின்ன பையன் தானேங்க, அவனுக்கு போய் என்ன தெரியும்? சின்ன பயிர் வரும்போதே ஒரு விவசாயி சொல்லிடுவான், இது வர்ற போர்ஸை பார்த்தவே சொல்லிடுவான். எப்படி வரும் இது? ரொம்ப வீரியமா வருது, நல்லா சொல்லிடுவான். அதனால தான் சொல்றாரு, விளையும் பயிர் எதுல தெரியும்? முளையிலே தெரியும். நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா சொல்லிடுறது, அது சின்ன பையங்க, என்ன போய் தெரியும். அடுத்தது சொல்றாரு, ஐந்தில் சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாட்டு கொம்பெல்லாம் சின்னதாக இருக்கும்போது அதனுடைய வாட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக அதெல்லாம் பண்ணுவாங்க. நாட்டு மாடு வச்சிருக்கவங்கலாம் ஒரு செடி கூட பாருங்க, சின்னதாக இருக்கும்போது அது ஒரு மாதிரியாக போது, வீட்டுக்கு சாஞ்சி போது, கயிறு போட்டு என்ன பண்ண இழுத்து சின்னதுலேயே கட்டிட்டேன்னா என்ன ஆயிரும்? போக போக அப்படி போயிடணும். அதனால நம்ம ஆளுங்க ஐந்தில் வளையாதது, நம்ம ஆளுங்க 50 வயசுல போய் சொல்றது, அப்பே நான் சொன்னேன் கேட்கல. அப்பெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது, வேஸ்ட். அது பில்டிங் மேலே போய் கீழே பேஸ் மட்டத்தில் ஏதாவது நோண்டி பண்ணிடலான்னா பில்டிங்கே சரிஞ்சிடும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பார்ப்போம் எபிரேயர். அதனால கோயிலுன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, போய் படுத்துட்டா சுகம் அடைஞ்சிருவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாங்க, உள்ள போய் தலையை காட்டிட்டு வந்துருங்க. என்ன காட்டிட்டு வந்துருங்க? தலையை காட்டிட்டு. அப்புறம் சொல்றது, கடல் தண்ணி அப்படி நினைச்சுன்னு வந்துருங்க காலில் அப்படின்னு. அது சொல்றது, அதை எடுத்துன்னு வந்து தெளிச்சிருங்க அப்படின்னு. என்ன தெளிச்சு என்ன உள்ள போய் பிரச்சனை இருக்கிற இடத்துல போயிருதா? அது போவே போவாது. பாருங்க, ஸ்கூல்ல கூட அப்படிதான். ஒரு நல்ல உயர் ரக காவல் அதிகாரிகளுக்கு பரிசு வழங்கணும்னா கூட்டு பெரிய மேடையில் வச்சு சிறந்த ஒரு காவல் அதிகாரின்னு பிரைஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உள்ளம் பூரிப்படையும் பாருங்க, இல்லையா? அந்த வார்த்தை தான் பெரிய விஷயத்தை கொண்டு போகுது. அது மாதிரி படுத்த படுக்கையிலே இருக்கிறவனவ போய் பக்கத்தில் உட்காந்து, நல்ல ஒரு டாக்டர், கவலைப்படாத நீ பொழைச்சிருவ, ஆண்டவர் காப்பாத்திடுவார்னு சொல்லு பாருங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எழுந்து நடக்கணும் போல தோணும், சாப்பிடணும் போல தோணும். எனக்கு ஒன்றும் இல்லை, டாக்டரே சொல்லிட்டாரு. எது நம்பிக்கை கொடுக்குது? வார்த்தை. அப்ப கேட்கிற வார்த்தை தரமா இருக்கணும், இல்லையா?